எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்போங்க. அதே போல் வீட்டில் இருக்கிற பூஜை சாமான்லாம் நம்ம வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு விளக்கணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக மழைங்க, அதனால் மழை தண்ணி வந்துட்டு பிடிச்சி வச்சுருந்தேன். மழை தண்ணியில் வந்துட்டு பூஜை சாமான் கழுவுனா ரொம்ப வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் தான் நான் என்னென்ன கொண்டு வந்து பூஜை சாமான் விளக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பீதாம்பரி பவுடர், அது கூட எலுமிச்சை பழம் புழிஞ்சிட்டு அதை ஃபஸ்ட்டு வச்சு கழுவிடுவேன். எப்பயுமே வந்து தேங்காய் நார் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம வந்துட்டு பாத்திரம் கழுவும் போது நிறைய இது யூஸ் பண்ணுவோம். அதனால் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் நார் யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கழுவி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புளி எலுமிச்சை பழம் வச்சு கழுவுவாங்க. அப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இன்னமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக போர் தண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து மழை தண்ணியில் தாங்க கழுவ போகிறேன். ஃபுல்லாகவே கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கழுவிட்டேங்க. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. என்னதான் நம்ம பீத்தாம்பரி பவுடரில் வந்துட்டு நம்ம பூஜை சாமான் கழுவினாலுமே இருந்தாலும் எனக்கு வந்துட்டு புளி வச்சு கழுவுனாதாங்க ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி சாமி பாத்திரம்லாம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் எப்பயுமே பீத்தாம்பரி பவுடரும் எலுமிச்சை பழமும் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக புளி எலுமிச்சை பழம் வச்சு ஃபுல்லாகவே சாமி பாத்திரத்தை கழுவுவாங்க. ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.